விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 மார்ச்ல சனி பயிற்சி ஆகிறாரு. இப்ப சனி பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுல இருக்கார். அதாவது அர்த்தாஷ்டம சனியா சனி இருக்காரு. இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா ஜோசியரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டதுதான். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கும்போது அஷ்டம சனியோட பலன்கள்ல பாதி கொடுத்துருவாரு. 8ல இருந்தா அஷ்டமம், 4ல இருந்தா அர்த்தாஷ்டமம். அதை புரிஞ்சு நடந்துகிட்டாலே போதும். இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னா, உங்க உடம்பு போட்டு ஆட்டி வச்சிருக்கோம், உடல் பிணிகளை கொடுத்துருக்கோம், வீட்டுல உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கோம். 10 ரூபா சம்பாதிச்சோம்னா 12 ரூபா மருத்துவ செலவாகுது. மேற்கொண்டு நான் 2 ரூபா கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. இதுல நான் எங்க குடும்ப செலவு நடத்துறது, அதுக்கும் 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு. கொஞ்சம் ஊரை சுத்தி கடன் எண்ணெய் ஆகிப்போச்சு. எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரின்னு இருக்கு. அடிக்கடி வீட்டுல உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கும் பாதி நாள் லீவு போட்டு கெட்ட பேர் வாங்கி வச்சுக்கிறேன். ஆபீஸுக்கு போனாலே என்னப்பா இன்னைக்கு அதிசயமா ஆபீஸுக்கு வந்திருக்க, இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு பிள்ளை பொண்டாட்டி எல்லாத்துக்கும் யாருக்கும் உடம்பு சரியில்லாம போலியா அப்படின்னு நக்கல்தை ஆட்டி பண்ற அளவுக்கு நம்ம பொழப்பு போயிடுச்சு. இப்படிதான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வாட்டி வதைக்கும். அப்படியே கொஞ்சம் சுயஜாதகத்துல சனி நல்ல இடத்துல இருந்திருந்தாலும் கூட உங்களோட சொந்த உடல்நிலை அப்படிங்கறத சோர்வு உண்டாக்கியிருக்கும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா தொப்பை போட்டு உடம்பு பெருசா போயிருக்கும். ஒரு மாடிப்படி ஏற முடியல, இறங்க முடியல, ஒரு அல்சர் உபாதை வந்துருச்சு, தொண்டையில புண்ணு வந்துருச்சு, சாப்பிட்டது செரிக்கல, ஏப்பம் வரமாட்டேங்குது, வயிறு உப்புசம் ஆயிடுது. இந்த மாதிரி வியாதிகள் அப்படிங்கறத சனி நிச்சயமா கொடுத்துருப்பார். ஒரு கல்யாண வீட்டுல போய் பந்தியில உட்காந்தோம்னா இலை ஃபுல்லா பதார்த்தமா இருக்கும். ஆனா நமக்கு எதையுமே திங்க தோணாது. வாய் தான் கேட்கும் வாவான்னு, வயிற்றுக்கு ஒத்துக்காது. அப்ப என்ன பண்றது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு கொஞ்சம் ஓரமா ரசஞ்சாத்து மூடி வச்சுட்டு நோகாம எழுந்திரிச்சு வந்துட வேண்டியதான். இப்படிதான் உடலை போட்டு ஆட்டி படைச்சிருக்காரு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு நெல்லி எலும்பு மாதிரி ஆகி போயிருந்திருக்கும், ரொம்ப இழைச்சி போயிருந்திருப்போம். பாக்குறவெல்லாம் கேட்பான், என்னடா சர்க்கரை வியாதி இருக்கா உனக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு உடம்ப வாட்டினதுதான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது. அது மாதிரி குறிப்பா தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய கண்டம் வச்சிருக்கும். தாயாருக்காக பெரிய செலவு அப்படிங்கிறதும் பண்ணியிருப்பீங்க. இப்ப சனி பகவான் 5வது இடத்துக்கு வர, 5வது வீடு அப்படின்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சம சனி நற்பலன்களை எவ்வளவு கொடுக்குதோ கெடுபலன்களையும் அவ்வளவு கொடுக்கும். இந்த கெடுபலன்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஜோசியர்னா இருக்கு. அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், உங்க முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்க குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்க புத்திரர் உங்களோட பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப இவங்க எல்லாத்தையுமே நாம சந்தோஷமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல சனி பகவான் நமக்கு வாரி கொடுப்பார். என்ன ஜோசியரை பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாசம் தோறும் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு தடவையாவது போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன், என்னால போக முடியாது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம வசிக்கிற இடத்துல குலதெய்வத்தை மனசார நினைச்சு ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனசுல நினைச்சு வணங்குங்க. அது மாதிரி அமாவாசை நாட்கள்ல பௌர்ணமி நாட்கள்ல மாமிச உணவுகள் அப்படிங்கிறது தொடவே கூடாது. முன்னோர்களுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு மரியாதை. அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த விரதம் அப்படிங்கிறத முறையா கடைபிடிச்சு முன்னோர்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை படையலிட்டு அவங்கள மனசார வணங்கணும். சில பேருக்கு நான் வெளியூர்ல இருக்கேன், நான் படையெல்லாம் செஞ்சு வணங்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கும் அசைவ உணவுகள் சாப்பிடாம விரதம் இருந்துட்டு குளிச்சு மொழிவிட்டு முன்னோர்களை நினைச்சு மனசார வணங்கிட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் நீங்க மதிய உணவு எடுத்துக்கணும் ஒவ்வொரு அமாவாசையிலும். இது முன்னோர்களை குளிர்விக்கக்கூடிய வேலை. அதே மாதிரி அவர்களோட திவசங்கள் இந்த தர்ப்பணங்கள்லாம் முறையா கொடுக்கணும். அதே மாதிரி குலதெய்வத்தையும் திருப்திப்படுத்திடணும். அடுத்து புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது. இந்த புத்திரஸ்தானத்தை நாம எப்படி திருப்திப்படுத்த முடியும்? என் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் தான் நான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல நான் என்ன திருப்திப்படுத்துறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது மாதிரி பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஒரு சில இடங்கள்ல ஆதரவற்றோர் பள்ளிக்கூடம்லாம் இருக்கும், அங்க போயிட்டு ஏதோ மாசத்துல ஒரு நாள் உங்களால முடிஞ்ச உதவி, ஒரு நோட்டு புத்தகம் பேனா வாங்கி கொடுக்கறது, ஏதோ சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சாலே உங்களோட இந்த புண்ணிய கணக்கை பார்த்து கூட்டி கழிச்சு சனி வாரி கொடுப்பாரு பாருங்க. நீங்க நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது முன்னோர்களோட பாவம் முன்னோர்களோட புண்ணியம் ரெண்டையுமே நம்ம தலையில கட்டுவாரு. முன்னோர்கள் பாவம் செஞ்சிருந்தா அது நம்மள சேரும், முன்னோர்கள் புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த பலனும் நம்மள சேரும். அப்ப இந்த முன்னோர்களோட பாவம் அப்படிங்கறத அவங்க கழிக்க முடியாது, அவங்க இல்லை. அதுக்காக தான் அவங்களுக்கு தேவையானதை செய்யறது, குலதெய்வத்துக்கு தேவையானதை செய்யறது, இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டோம்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்றதுக்கு தக்கன நீ கெஞ்சி கேட்டும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் சர்வசாதாரணமா உங்களுக்கு வாரி கொடுப்பாரு.
அப்படி ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறது இது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சு வளர்த்துக்கணும். பிள்ளைங்க வந்து கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்பம்மா அவங்களே கூட சண்டை வரக்கூடிய வாய்ப்பு, ஒரு எதிர்த்து பேசுறது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகாம சுத்திட்டு இருக்கிறது, ஒரு கல்லூரிக்கு போகாம ஏதாவது கட்டடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறது, இல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாம தெண்டமா ஊர் சுத்துறது, இந்த மாதிரிதான் இருக்கும். பிள்ளைங்களை கொஞ்சம் அவங்க போக்குல விட்டு இழுத்து பிடிங்க. அதுக்காக கண்டிச்சுக்கிட்டு இருந்தா எதிர்த்துதான் பேசுவாங்க இந்த காலகட்டத்துல. அதனால கொஞ்சம் கட்டுப்பாட்டிலே வச்சு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட இந்த காலகட்டத்துல குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 7ல இருந்து 8க்கு வந்துருவார், அஷ்டமத்துக்கு வந்துருவார். காசு பணம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம எங்கடா இன்னொருத்தனுக்கு அன்னதானம் பண்றது, நமக்கே வேணாலும் அன்னதானம் பண்ணா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காசு பணம் மட்டாதான் இருக்கும். ஆனா நம்ம செய்ய வேண்டிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கர்ம வினைகளின்படி இருந்துருச்சுன்னா காசு பணத்தையும் சனி பகவான் கொடுப்பார். அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 11, 2, 7 இந்த 3 வீட்லயும் விழுவுது. லாபத்துல சனி பகவான் பார்வை விழுவுதுன்னா லாபம் குறையதான் செய்யும். அது செய்யற தொழிலா இருந்தாலும் சரி, போற வேலையா இருந்தாலும் சரி, விவசாயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் லாபம் குறையதான் செய்யும். 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 8 ரூபா தான் கிடைக்கும். அதனால புது முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். பரவாயில்ல, கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கை பணத்தை எண்ணி செலவு பண்ணி செலவுகளை சுருக்கிக்க வேண்டியதுதான். இந்த காலகட்டத்துல புது முயற்சி எதுவும் எடுக்கக்கூடாது. அது மாரி 2வது வீட்லயும் சனி பார்வை விழுது அப்படிங்கிறப்ப கணவன் மனைவிக்குள்ள சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, வேற வழி இல்லை. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்தரஸ்தானம், அதுலயும் சனி பார்வை விழுவுது அப்படிங்கும்போது வரன் தேடக்கூடியவர்களுக்கு இது ஒரு கற்காலம் அப்படின்னே சொல்லலாம், பொற்காலம்னு சொல்ல முடியாது. வரன் அமையாது. வெட்டியா நம்ம தான் 10 இடத்துல போய் பொண்ணு பார்த்தேன், 20 இடத்துல இருந்து மாப்பிள்ளை வந்தாங்க, டீ காப்பி போட்டு கொடுத்தேன், இப்படிதான் வெட்டி செலவாகுமே தவிர எதுவும் நடந்த மாதிரி இருக்காது. அது மாதிரி பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கே வரன் பார்க்கறதா இருந்தாலும் சரி, குடும்பமான வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவுல செலவுகள் இல்லாம சுருக்கிங்க. அது மாதிரி இந்த காலகட்டத்துல யாராவது சொந்த பந்தத்துல இருந்து வருவாங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா முடிச்சு கொடு, என் பொண்ணுக்கு ஒரு பையன் இருந்தா பார்த்து கொடுன்னு. கிட்ட கூட போகாதீங்க, எனக்கு தெரியாதுப்பா நீங்க பாத்துங்கன்னு ஒரு கும்பிடு போட்டு போங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நாம ஏதாவது முயற்சி செஞ்சு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போக நம்மளோட நேரம் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகும், பழி நம்ம மேல விழுந்துரும். நம்ம நல்லது நினைச்சுதான் செஞ்சு வைப்போம், ஆனா தேவையில்லாத பழி நம்ம மேல விழுந்து போவோம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துருங்க. பத்திரிக்கை வச்சாங்களா, சந்தோஷமா வரேன், சாப்பிட்றேன், கல்யாணத்துல கலந்துக்கிறேன், மொய் வைக்கிறேன், நல்லபடியா வரேன், அதோட முடிச்சுக்கிங்க. மற்றபடி புது முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவும் இந்த காலகட்டத்துல எடுக்க வேண்டாம். தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும். குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத மறக்காம செய்யணும். அதே மாதிரி அமாவாசை நாட்கள்ல, பௌர்ணமி நாட்கள்ல மாமிச உணவுகளை தவிர்க்கணும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செய்யணும். வயசானவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானம், ஆடை தானம் செய்யுங்க. இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்து.